வணக்கம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு புரிதலே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை லைஃபு. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. நான் அப்படின்னா இல்லை இப்படின்வாங்க. சரி பரவாயில்ல அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னா கூட இல்லை இப்படின்னு மாற்றுறாங்க. இப்படியே போயிடுமோன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். 2 பேருக்குள்ள எல்லா விஷயமும் ஒத்து போகணும்னு அவசியமே இல்லை. ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வித்தியாசமாக இருக்கிறவங்க ஒத்து போயிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதையுமே ஜென்ரலைஸ் பண்ணலாம் முடியாது. வித்தியாசமாக இருக்கிறவங்க ஒத்து போகலாம், ஒத்து போகாமலும் இருக்கலாம். ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். அது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களோட மேரேஜ் ஹாப்பியாக போகுதா என்ன அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியான மெத்தட் SHR மெத்தட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இல்லை, ஈவன் உறவுகளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, எஸ் ஃபார் சீன். அவங்க என்ன கவனிக்கிறாங்க, கொஞ்சம் கவனிங்க அவங்க பார்ட்னரை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு. ஹேர் கட் பண்ணியா, இந்த ட்ரெஸ் புதுசா, நல்லா இருக்கே, வெயிட் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சாதாரண விஷயம். அப்போது நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. அடுத்து ஹர்ட். அதாவது அவங்க சொல்லும்போது நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க, லிசன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். யாராவது இது மாதிரி ஏதாவது புலம்பும் பொழுதோ ஒரு விஷயம் சொல்லும் பொழுதோ எடுத்த எடுப்புலையே நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவோம். இப்படி பண்ணலாம்ல, அப்படி பண்ணலாம்லன்னு. இல்லையா, நான் அன்றைக்கே சொன்னேன் நீ தான் கேட்கல அப்படின்னு. அது அவசியமே இல்லை. ஒருத்தர் உங்ககிட்ட புலம்புறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவங்க சொல்கிறத கேட்டால் போதும். அவங்க சொல்கிறத நீங்கள் மனசார ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ கொஞ்சம் கேளுங்க. அப்போது நம்ம பேசும்பொழுது இவங்க கேட்குறாங்க, லிசன் பண்ணுறாங்க, ஐ ஃபீல் ஹர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். 3வது ரிமெம்பர்ட். ஞாபகம் வச்சுக்கிறாங்க, என் மேலே சின்ன சின்ன கன்சர்ன் அவங்களுக்கு இருக்குது, என்ன தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும். உங்கள் அம்மா டாக்டர்கிட்ட போனாங்கன்னு சொன்னியே, ரிசல்ட் என்னாச்சு, இந்த மாதிரி. இல்லை, பெட்ரோல் இல்லைன்னா நானாக போட்டு வந்துடுவா, நாளைக்கு சீக்கிரமே எங்கேயோ போகணுன்னு சொன்னியே. இந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்கலாம். இதுக்கெலாம் எல்லா ஐடியாஸும் ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல, ஒரு அக்கறை தானே. ஸோ உங்களுக்கு பெரியமானவங்களுக்குள்ள உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்கள நீங்கள் கவனிக்கிறீங்க, சீன். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறீங்க, ஹர்ட். அவங்களோட விஷயத்தில் சின்ன சின்ன அக்கறை காட்டுறீங்க, ரிமெம்பர்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலே நிறைய விஷயம் ஒத்து போயிடும். ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எங்கேயாவது தள்ளி வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு டைமே இல்லை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னா, மேக் தெம் ஃபீல் சீன், ஹர்ட் அண்ட் ரிமெம்பர்ட். சின்ன சின்ன விஷயம், என்னம்மா சாப்பிட்டீங்களா, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களான்னு. இதுவே அவங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்யூ, டாடா.